வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் உடைய லிங்க் இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இமீடியட்டா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இல்லாதனால நாங்கள் எப்போ போஸ்ட் போட்டாலும் அது உங்களுக்கு இமீடியட்டா வரதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் மீட் வேற ஏதாவது ஜூம் இந்த மாதிரி ஏதாவது பர்சனல் மீட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இல்லைன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களை அதில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நியூஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் ரெண்டுமே இருக்கு. இயர் ஆஃப் இயர் அண்ட் மந்த் இருக்கு. ஸோ இயரில் மட்டும்தான் சேஞ்ச் இன்ஃப்ளேஷனில், மற்றபடி வந்து எந்த சேஞ்சுமே எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் எப்பயுமே ஒரே சேம் பாயிண்ட்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அது இம்பேக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக டாலரை வந்து கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும். கீழே தான் இறக்கும், மேலே போகாது. ஓகேங்களா, கொஞ்சம் கீழே இறக்கணும். டெக்னிக்கலாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படியே மேலே போனாலும் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து மேலே போகாது. சும்மா அப்படி ஒரு அப் சைட் போயிட்டு கீழே வந்துடும், அல்லது டவுன் சைட் போய் மேலே போகும். ஸோ நம்ம எதிர்பார்க்கறது டவுன் சைட்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆகிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ டவுன் சைடு தான் மார்க்கெட் வரணும். இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸ்பேன்ஷன்ல இருக்கு. எப்படி அப்படின்னா இப்படி எக்ஸ்பேன்ஷன்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்தடுத்த லெவல் மேலே உடைக்குது, அப்போ கீழே உடைக்கும், ஸோ மேலே உடைக்கும். இந்த எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது. கம்ப்ரெஷன்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பான்ஷனில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் சான்ஸ், இதுக்கு கீழே செல் சான்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் பை ஆகி ஒரு பெரிய ரேலி இருக்கும். ரேலி மீன்ஸ் 105 வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ரேலி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணலாம், பை சைட் வேணாம். ஓகேங்களா, ஒருவேளை மார்க்கெட் பை சைட் போச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பை எடுக்கணும்னா இந்த டாப் அண்ட் டாப்க்கு மேலே தான் எடுக்கணும். 102.85க்கு மேலே தான் எடுக்கணும். மார்க்கெட் கீழே 101.75க்கு கீழே நல்லா உடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து செல் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து 100.80 வரைக்கும் இறங்கும். இங்கே தான் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல் இருக்கு. இல்லை இந்த சப்போர்ட் லெவலும் உடஞ்சிச்சுன்னா ஹெவியான செல்லிங்குள்ள DXY போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டு ஹைலோவில் மாட்டிக்கிட்டு மார்க்கெட் நிற்குது. இன்னைக்கு நியூஸ் மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன் டெக்னிக்கலாக. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கோம். மார்க்கெட் இங்கேருந்து இப்போ கீழே வரணும், அவ்வளோதான். அது வந்து பெரிய செல்லிங் கிடையாது. இந்த செல்லை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் செல் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 78.40 அதை உடைத்தால் மார்க்கெட் ஹெவியான செல் வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு இன்ட்ராடே செல் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். பட் இங்கேயே சப்போர்ட் ஆகிடும். 81.5லேயே சப்போர்ட் ஆகிடும். நம்ம இன்னும் ட்ரெண்ட் பைல தான் இருக்கிறோம். ஸோ பை எடுக்கிறது ட்ரெண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். பட் வெயிட் பண்ணி கீழே வந்து அந்த 78.4 உடைக்கும் பொழுது ஒரு நல்ல கரெக்ஷன் செல்லுக்கு நம்ம தள்ளுவோம். 77 சின்னதாக ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மார்க்கெட் நிற்கும். அதுக்கப்புறம் 72 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. இங்கே செல்லிங் பண்ணிடாதீங்க. நியூஸஸ் வந்தால் கூட கீழே வந்து சப்போர்ட்டுக்காக தான் மார்க்கெட் வருது. சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதான் கிளீனாக வந்து செல் சைடில் தான் இருந்தது. நேற்று லைவ் மீட்டில் பார்க்கும்போது இப்போ ஒரு பை வருது. ஸோ இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கோல்டு அண்ட் சில்வரில் வந்து பை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் பைக்கான வாய்ப்பு வரல. இங்கே செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல 23.4 23.35 அந்த லெவலுக்கு வரும்போதே நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்க. பையை இந்த இடத்துல இந்த சின்ன பையை அவாய்ட் பண்ணுங்க. செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் சைடில் எடுக்கிறது பெஸ்ட் செல்லிங்காக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோல்டு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த செல் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பை போகலாமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக எதுக்காக பை போகலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல.
இது வந்து ஆல்ரெடி நான் திருப்பி திருப்பி பலமுறை சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிறது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ரைட்? அதுக்கப்புறம் செல் வந்துருச்சு. இன்னும் இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகல. அது 85க்கு மேல தான் பை ஆக்டிவேட் ஆகும். அப்ப திருப்பி இன்னும் கீழ வந்து அப்புறம் மேல போக சான்சஸ் உண்டு. ஸோ இந்த இடத்துல பைக்கு வந்து இப்ப வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஒரு ஸ்விங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. மேபி நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேக்காக நீங்க கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டாப் வருங்க. சில பேர் இந்த இடத்துல பிளாக் வரைவாங்க. ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து கீழ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆக மொத்தம் மார்க்கெட் மேல போனா, ஒரு 32க்கு மேல போம்போது நீங்க வெயிட் பண்ணுங்க. 42லேருந்து 49ல 47ல மார்க்கெட் திரும்பும். அங்க செல் ட்ரை பண்ணலாம். அது ஒரு பெஸ்ட் ஏரியா. ஸோ இங்க பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த மார்க்கெட் உடைச்சுக்கிட்டு அழகா கீழ வந்துரும். செல் சைடு போறது தான் பெஸ்ட். நியூஸ்க்காக இப்ப பை ஏறிட்டு இருக்கு. DXYயும் நமக்கு வந்து கீழ உடைக்கணும். இப்ப DXYயும் கம்பேர் பண்ணி சொல்றேன். DXYல வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கு. அவன் இங்க வந்தா கூட அவன் வந்து செல் ஆகல. கீழ வந்து 100 பாயிண்ட் அந்த 101.7க்கு அப்புறம் அவன் உடைஞ்சு நின்னா தான் அவன் செல்லுக்கே போறான் மார்க்கெட். புரியுதுங்களா? அதே மாரி தான் கோல்டு வந்து இப்ப அங்க இறங்கிட்டு இருக்கிறனால இங்க ஏறிட்டு இருக்கு மார்க்கெட். ஒருவேள இந்த மேக்ஸிமம் இந்த டாப் அண்ட் டாப்லாம் இத தாண்டினா இங்கேயும் போய் நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். இங்கேயும் செல் தான் ட்ரை பண்ணணும். இங்கேயும் செல் தான் ட்ரை பண்ணணும். 85க்கு மேல தான் பை. அத நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுவரைக்கும் மேல வரும்போது செல் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பை எடுக்கிறதுங்கிறது வந்து அதிகமான ரிஸ்க் இருக்கும். ஒரு பாட்டம்ல இருக்கிறனால நான் இன்ட்ராடேல வந்து ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல பார்த்து எடுக்கிறீங்கன்னா, நீங்க எடுத்துக்கங்க. பட் அந்த பைஸ வந்து கேட்காதீங்க. ஒரு ஸ்விங் பேஸ்ல இருக்கும்போது மட்டும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இல்ல அப்டேட் இருந்தா நான் ரெகுலரா வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ அப்டேட் கேட்குறீங்க. வீடியோ வரலன்னு கேட்குறீங்க. பட் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பரவால்ல. ஆ அல்லது எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு பை, செல் எல்லாம் கேட்குறீங்க. பட் ஆனா, எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து, நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது மூலியமாவோ, அல்லது வந்து ஆ இந்த வீடியோஸ ஷேர் பண்றது மூலியமாவோ, இதுதான் நீங்க எங்களுக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.